வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் ஆன்சருக்கு கேட்கலாம். டோட்டல் மார்க் வந்து உங்களுக்கு 90 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு, 1/t. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, அதாவது -√3. ஆப்ஷன் சியில் -√3. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 22. அதே மாதிரி ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி லாக் ஏபின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அதை கூட 1 மார்க்கில் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டு. அதே மாதிரி 6th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th வந்து பார்க்கலாம். ஸோ 7த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, எண்ணிலடங்கா உறுப்புக்கள் உள்ளன. 7th வந்து பார்த்திங்கன்னா சி, இன்ஃபினிட்லி மேபி எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எயித்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கண்டினியூவஸ் அட் த போத் x = 0 அண்டு x = 1. 9th கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9த்துக்கான 1 மார்க் ஆன்சர் பார்க்கலாம். 9த்துக்கு வந்து ஆப்ஷன் சி 6. நெக்ஸ்ட்டு 10த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 cos x. 10 நாணயங்கள் சுண்டப்படும் போது குறைந்தது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து என்னவாக இருக்கும்? அப்போ 11க்கு வந்து ஆப்ஷன் ஏ 7/128. நெக்ஸ்ட்டு 12க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, 12க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 13க்கு வந்து ஆப்ஷன் சி, 13 ஆப்ஷன் சி. அதே மாதிரி 14க்கும் ஆப்ஷன் டி, 14க்கும் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 15க்கு ஆப்ஷன் பி. அதே மாதிரி 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 16வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அப்படின்னா 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 17க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 18க்கு ஆப்ஷன் டி. 18க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 19க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் கூட 1 மார்க்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு 20க்கு வந்து ஆப்ஷன் சி, 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட 1 மார்க்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துருப்பாங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய சம்மும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 13 கொஸ்டின் வந்து கம்பல்சரி 7 into 14 பகுதி பின்னங்களாக பிரிக்கவும். ஸோ அதே மாதிரி கீழே விரிவாக்கத்தில் எக்ஸின் குணத்தை காண்க, ஒரே நேர்கோட்டிலிருந்து ஆதியிலிருந்து வரைபடும் செங்குத்து கோட்டின் நீளம். இந்த சம்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராபபிலிட்டிலேருந்து சம் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை பொறுத்து வகையிடு x/x. அதே மாதிரி 7 into 3 21 3 மார்க் சம்லாம் இருக்குது. இந்த சம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் டீட்டெயிலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதில் 5 மார்க் சம்மில் எதுவும் ஸ்கிப் பண்ணதுக்கு 7 into 5 35. இதில் கூட எல்லா சம்மும் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான
ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சர் மார்ச் 2020 நியூ சிலபஸை பேஸ் பண்ணி 11th பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு மேக்ஸ். அதுக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் தான். ஸோ எப்படி கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு அனலைஸ்க்கு இந்த பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 மார்க் கொஷினில் 2 ஸ்டெப் இருந்தால் 2 மார்க்கு 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் இருக்குது. நான் 1 by 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. மேக்ஸுக்கு ஸ்டெப் மார்க்கெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கீ ஆன்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க. கீ ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம 11th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஆன்சர் கீயை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஸ்டெப்புக்கு வந்து மார்க் வந்து கொடுக்கணும். எந்த முறையில் போட்டாலும் மதிப்பெண் வந்து கொடுக்கணும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதனால் எந்த மெத்தடில் போட்டு ஆன்சர் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு கரெக்டான மார்க் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபார்முலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி தான் கீ ஆன்சர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அடுத்தடுத்து அப்டேட் வரதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.